ஒருத்தருக்கு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, பணத்தட்டுப்பாடு அவருக்கு சேருது. யார்கிட்ட இந்த பண உதவியை கேக்குறது அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சு பார்த்ததுல அவருக்கு ஒரு யோசனை தோணுது. பேசாம இந்த பணத்தை நம்ம கடவுள்கிட்டயே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்து ஒரு கடிதம் எழுத ஆரம்பிக்கிறாரு. அன்புள்ள கடவுளுக்கு, நான் ரொம்ப பண கஷ்டத்துல இருக்கிறேன், அதனால நீங்க எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து உதவணும் அப்படின்னு அந்த கடிதத்துல எழுதிட்டு முகவரிங்கிற இடத்துல கடவுள்னு எழுதி அதை போஸ்ட் பண்றாரு. அடுத்த நாள் தபால்களை எடுக்க வந்த அந்த தபால்காரர் கடிதத்துல முகவரிங்கிற இடத்துல கடவுள் அப்படின்னு இருந்ததுனால அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிருச்சு. யார் இப்படி ஒரு கடிதத்தை எழுதினது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிச்சு பாக்குறாரு. அதுல அவர் எழுதியிருக்கிற விஷயத்த பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. யாரோ ஒருத்தங்க பண கஷ்டத்துல இருக்கிறாங்க, சரி நம்மளால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 50 ரூபாய் எடுத்துக்கிறாரு. அது போக பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கேட்டு வாங்கி ஒரு 80 ரூபாய் அந்த நபருக்கு மணி ஆர்டர் அனுப்புறாரு. அந்த மணி ஆர்டர் அந்த நபருக்கு போய் சேருது. அதை பார்த்ததும் அந்த நபருக்கு ஒரே சந்தோஷம். கடவுள்கிட்ட நம்ம கேட்டோம், கடவுள் நமக்கு உதவி செஞ்சுட்டாரு அப்படின்னு பாக்குறாரு. அதுல 80 ரூபாய் தான் இருக்குது. உடனே அடுத்த நாள் கடவுளுக்கு திருப்பியும் கடிதம் எழுத ஆரம்பிக்கிறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, அன்புள்ள கடவுளுக்கு, நீங்க அனுப்பின பணம் எனக்கு சேர்ந்துருச்சு, அதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா அடுத்த முறை அனுப்பும் போது கொரியர்லயோ இல்ல மணி ஆர்டர்லயோ அனுப்பாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த போஸ்ட்மேன் 20 ரூபாய கமிஷனா எடுத்துக்கிட்டாரு, அதனால எது இருந்தாலும் நேரடியா எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அந்த கடிதத்துல எழுதியிருந்தது. அதை பார்த்ததும் அந்த போஸ்ட்மேனுக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்களோட வாழ்க்கையில யாருக்காவது உதவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஏன்டா அவருக்கு அந்த உதவியை செஞ்சோம் அப்படின்னு யோசிச்ச தருணங்கள் இருக்கா? அப்படி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.